ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட்டாக நம்ம வந்து 15 பேஜஸ் வரை மேக்ஸில் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் டூ ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இரு எண்களுக்கிடையே அமையும் மற்றொரு விகிதமுறு எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1/2 into a plus b. ஸோ ஒரு ரெண்டு ரேஷ்னல் நம்பருக்கு இடையில உள்ள நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணால் 1/2 into a plus b அப்படிங்கிறது அந்த வேல்யூ போட்டாலே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் இஸ் த ரெசிப்ராக்கல். ஒரு விகிதமுறு எண்ணின் பெருக்கல் நேர்மாறு அதன் தலைகீழ் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ 3/29 தலைகீழ் யார், நேர்மாறு இன்வர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 29/3 தான். அதே மாதிரி 3/29 கூட்டல் எதிர்மறை யார், அதாவது நேர்மாறு இன்வர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவோம், இது ப்ளஸில் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம், மைனஸில் நம்ம எழுதுவோம். we can convert all rational numbers into decimals. எல்லா விகிதமுறு எண்களையுமே நம்ம தசம எண்களாக மாற்ற முடியும் தான். ஸோ இப்போ 9/21 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, ரேஷனல் நம்பர் இருக்குன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணி டெசிமல் நம்பர், அதாவது பாயிண்ட் வச்சு நம்ம எழுத முடியும். அடுத்த நோட் பார்த்தீங்கன்னா a, b ஆர் த நான் ஜீரோ இன்டிஜர்ஸ், அதாவது பூஜ்ஜியமற்ற முழுக்கள் அப்படின்னா m, n ஆர் த ஹோல் நம்பர்ஸ் முழுக்களாகவும் இருக்குது அப்படின்னா எந்தெந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ அப் டு m டேர்ம்ஸ் இருக்குன்னா அதை a⁻m அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி a⁻n அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை a⁻m + n அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்தது a⁻m/a⁻n = a டிவைடில் இருந்தனா m-n எழுதலாம். அதில் m கண்டிப்பாக கிரேட்டர் தென் என்ன இருக்கணும். அடுத்தது a⁻m (n) எழுதுனா அதை டேரெக்டாகவே மல்டிபிளில் mn அப்படி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து -1n = 1 அப்படிங்கிறது இருக்கும். எப்போ n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா, அண்ட் -1 வந்து n வந்து -1 ஆகும். எப்போ n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா, இதுவும் நமக்கு தெரிஞ்சது. அடுத்து anything power 0 is 1 அண்ட் ஏவோட வேல்யூ கண்டிப்பாக 0 மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ a⁻m எப்படி எழுதிக்கலாம், இது வந்து இன்வெர்ஸ்னால் 1/a⁻mன்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது கூட்டலை பொறுத்து அடைவு பண்பு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த அடிஷன். ஸோ a, b பிலாங்ஸ் டு ஆர்னா a + bயும் அதில் என்ன இருக்கணும், பிலாங்ஸ் டு ஆராக இருக்கும். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் அண்ட் ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் 4 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கும். கண்டிஷன்ஸ் இது தான். அதாவது கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா a + b = b + a மாற்றி எழுதினாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ்னா என்னது, a, b, c 3 ப்ராப்பர்ட்டி எலமெண்ட்ஸ் எடுத்து a, b + c அப்படிங்கிறது ப்ராக்கெட்டை மாற்றி போட்டால் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து அசோசியேட்டிவ். அதே மாதிரி கூட்டல் சம்மணி ஐடென்டிட்டிங்கிறது என்னது, அடிஷனுக்கு 0 தான். அப்போ a + 0 அல்லது 0 + a அதை ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். இன்வெர்ஸ்னால் என்னது, a/bக்கு இன்வெர்ஸ் என்னது, அடிஷனில் அதோட மைனஸ் டேர்ம். ஸோ -a/b அல்லது -a அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிடணும் நம்ம. இப்போ +a -a வரும். இப்போ a/bனால் -a/b நமக்கு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட்டு கழித்தலை பொறுத்து விகிதமுறு எண்கள் சப்ட்ராக்ஷன் பற்றி பார்த்திங்கன்னா அடைவு பண்பை, அதாவது க்ளோஷர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அது நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். ஸோ a/2 எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக க்யூக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரிமாற்று பண்பு நிறைவு செய்யாது. மற்ற எதுவுமே க்ளோஷரை தவிர சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சேர்ப்பு பண்பு நிறைவேறு செய்யாது. ஏன்னா இப்போ வேறு நம்பர் எடுத்து இப்போ 1 - 2 அப்படின்னாலும் 2 - 1னாலும் ஈக்குவல் ஆகாது. அதே மாதிரி தான் ப்ராக்கெட்டை மாற்றினாலும் ஈக்குவல் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா நோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஃபார் 0. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்க்கு வந்து 0க்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸே கிடையாது. அடுத்தது 1 and -1 ஹேஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ இதோட மல்டிப்ளிகேட்ஸ் எப்படி இருக்கும், 1க்கும் -1க்கும் அதே தான் அதோட விகிதமுறு எண்களின் அவ்வெண்களே தலைகீழிகளாக இருக்கும். வகுத்தலை பொறுத்து பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்களின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது நான்-ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ சப்ராக்ஷன் பார்த்தாச்சு, மல்டிப்ளிகேஷனில் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். டிவிஷனில் பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் அண்ட் மற்ற ப்ராப்பர்ட்டி எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆஸ் லைக் நம்ம சப்ராக்ஷன் பார்த்த மாதிரியே. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்த்திங்கன்னா பங்கீட்டு பண்பு அது அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ a/b ஆர் c/d + e/b, அதாவது நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னா வந்து a × c + இது எப்படி எழுதிக்கலாம், நான் ரேஷனல் ஃபார்மில் எழுதியிருக்கேன். a × b + c அப்படிங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிபிள் பண்ணுவோம்ல, அந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதுறது தான் என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ ப்ளஸ் வச்சும் எழுதிக்கலாம், மைனஸ் வச்சும் எழுதிக்கலாம். இந்த 2 கண்டிஷனுமே படித்து வச்சுருக்கணும். ஒன்று ரேஷனல் நம்பர்லாம் எழுதிக்கலாம், அது இப்படினாலும் எழுதிக்கலாம். ஸோ ஃபார்மெட் வந்து ஆக்சுவலி இதுதான், a × b - c அப்படின்னா நம்ம வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதுகிற ப்ராப்பர்ட்டியை தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு நம்ம சொல்லுவோம். 2 இலக்க எண், அதாவது 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது என்னது, XY நம்ம எழுதுவோம், அல்லது Xும் Yயும் வரக்கூடியதை நம்ம அது 2 டிஜிட் நம்பர். 3 இலக்கம்னா XYZ 3மே வரக்கூடியதை நம்ம 3 இலக்க எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ சீனிவாச ராமானுஜன் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் பிறந்த இந்திய கணித மேதை. ராமானுஜனின் படைப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா எண்ணியல் கோட்பாடுங்கிறது, அதாவது நம்பர் தியரிங்கிறது அவர் வந்து படைத்த ஒரு படைப்பாகும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமானுஜன் வந்து சிறிய எண் அவருடைய நம்பர் தியரியில் அவர் எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1729 அப்படின்னு இருக்கிற நம்பரை ஷார்ட்டாக நம்ம வந்து 12³ + 1³ நம்ம சொல்லலாம், இல்லைனா 10³ + 9³ அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடிய அந்த இதுதான் ராமானுஜனோட சிறிய எண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த 0 அண்ட் இன்டிஜர் ஈஸ், அதாவது பூஜ்ஜியத்தை மற்ற எந்த ஒரு முழு எண்ணுடன் பெருக்க என்ன கிடைக்கும், நமக்கு 0 தான் கிடைக்கும். அடுத்தது 369 கூட எதை டிவைட் பண்ணால் 369 கிடைக்கும், 1 டிவைட் பண்ணால் தான் கிடைக்கும். -75 கூட எதை டிவைட் பண்ணால் -1 கிடைக்கும் உங்களுக்கு, அதே 75 டிவைட் பண்ணப்போ சி. அடுத்தது 3/7 இஸ் டேஸ், ஒரு மிகை விகிதமுறு எண், அதாவது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரா இல்லை நெகட்டிவ் ரேஷனல் நம்பரா இல்லை முழு எண்ணா இல்லை 0வான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும், இது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான். ஸ்டாண்டர்ட் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர், ஒரு திட்டவடிவின் விகிதமுறு எண்ணை நம்ம எப்படி எழுதுவோம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -10/9. எப்போவுமே அந்த மைனஸ் மேலே இருக்கக்கூடியது தான் அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ் டேஸ், திட்ட வடிவில் அமைந்த விகிதமுறு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திட்ட முடிவில் அமைந்தக்கூடிய இதில் உள்ள ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எது, நீங்களே பார்த்ததுமே உங்களுக்கு சொல்லலாம். 6th ஒனுக்கு ஆன்சர் வந்து பி, -1/12 வரும் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து வராது, இதுவும் அதே மாதிரி மேலே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சில்ல, அதனால் அது வந்து அது வராது. ஸோ ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர், அனைத்து பின்னங்களுமே என்னது தான் உங்களுக்கு பார்த்தாலே நமக்கு தெரியும், விகிதமுறு தான். எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படித்தோம். அடுத்தது இது வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாகவே மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடியது நார்மலாக மாற்றி ஆட் பண்ணணும். ஆன்சர் வந்து டி வருதா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணி பாருங்கள். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் பெருக்கல் நேர்மாறு, 3/7 பெருக்கல் நேர்மாறு என்னது, 7/3 உங்களுக்கு வரும். அதே மாதிரி -4/9 டிவைடட் ஆஃப் 9/36. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுவோம், இன்ட்டு 36/9 போட்டுருவோம், அப்படி தானே. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10th ஆப்ஷன் ஏ ஆன்சர் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 0.1 × 0.1 எத்தனை 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்க வேண்டியது இருக்கும். தட் இஸ் 0.0 தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். 5/100 இது நமக்கு தெரியும், இதுவுமே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறது, அப்போ 0.05 தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். அப்புறம் காஸ்ட் ஆஃப் அன் ஆப்பிள் இஸ் 12.15. then find how many apples can buy for 50 ரூபாய்க்கு எத்தனை ஆப்பிள் வாங்க முடியும் அப்படிங்கிற கணக்கு நமக்கு தெரியும். ஸோ ரெண்டுமே மல்டிபிள் பண்ணி எழுதுனா உங்களுக்கு எது ஆன்சர் வருதோ அது. ஸோ 13வதுக்கு ஆப்ஷன் சி 4 வருதாங்கிறது பாருங்கள். -10 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 10 × 10 100. ஸோ ஏ தான் ஆன்சர். a/m பெருக்கல் a/x. ஸோ இது மல்டிபிள்கில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக எப்படி எழுதுவோம் தெரியும், m+6 தான் எழுதுவோம். அண்ட் 2^10 இப்படி இருந்தாலும் நம்ம டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், 2^20 உங்களுக்கு ஆன்சராக வரும். -3/2 எதிர்மறை எதுன்னு கேட்டிருக்காங்க, இன்வர்ஸ் எதுன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா மைனஸ் இருக்குது ப்ளஸில் இருக்கும். ஸோ 3/2 தான் இதுக்கும் ஆன்சர். விச் ஒன் ஹேஸ் நோ இன்வர்ஸ், தலைகீழே எதுக்குமே கிடையாது, நம்ம 0க்கு தான் கிடையாதுங்கிறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1 - 1/2 + 3/4 - 1/4. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு பி வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 2^-4 என்ன வரும் உங்களுக்கு, 1/2^4 இன்வர்ஸ். அப்போ டேரெக்டாக 2^4ங்கிறது நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், -2^5 × -2^6. ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் ஏ ஆன்சர் வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு -1^50. இது பார்த்தாலே தெரியுது ஈவன் நம்பர்னால் கண்டிப்பாக +1 தான் உங்களுக்கு வரும். which number is subtracted from 402 so that it may be a perfect square. அப்போ இதுலேருந்து எந்த நம்பர் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும், 400க்கு வரும், அப்போ தானே. அப்போ 2 தான் இதோட ஆன்சர், பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 சப்ஸ்டியூட் மைனஸ் பண்ணிங்கன்னா 400 வரும். 400ங்கிறது 20 × 20யோட ஸ்கொயராக மாறிடும். which number is added to 1750 so that it may be a perfect square. 1750 கூட எந்த ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், 175 கூட 64 ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஸோ 14 ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ 25 பார்த்தீங்கன்னா கியூப் ஆஃப் ஆட் நம்பர் இஸ் டேஸ் கேட்டிருக்காங்க. ஒற்றை இயல் எண்ணின் கணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கியூப்னா எக்ஸாம்பிள் 3 வச்சுக்கோங்களேன். 3 ஆட் நம்பர் வந்து 3யோட கியூப் என்ன, 3 3 9, 9 3
27. அப்போ ஒற்றை எண் தான் கிடைக்குது. ஸோ அது வந்து ஆட் நம்பர் உங்களுக்கு 25க்கு ஆன்சர் வரும். ஸோ 25ஓட ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த கியூப் ரூட் ஆஃப் எ நம்பர் 1000 என்ற முழு கன எண்ணின் கனமூலத்தில் உள்ள மொத்த பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கனமூலம் அப்படின்னு வரப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? அதுக்கு ஜஸ்ட் இது வந்து 10 பவர் ஆஃப் கியூப் அப்படிங்க உங்களுக்கு 30 வருது. அப்போ கனமூலம்னா இந்த 3மே பேரும் ஆன்சர் உங்களுக்கு 1 தான் வரும். அதுங்க விச் ஒன் ஹேஸ் டு பி மல்டிபிள் வித் 108 ஸோ தட் இட் பி ஏ பர்ஃபெக்ட் கியூப் கேட்டிருக்காங்க. 108 கூட எந்த ஒரு இதை வகுத்தா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் கியூப் கிடைக்காங்க. ஸோ 108 கூட 4ஆல் நீங்கள் வகுத்து பாருங்கள், சின்ன நம்பர் 27 கிடைக்கும். அப்போ அது வந்து 3யோட கியூப் தான். ஸோ அது வந்து 4 தான் ஆன்சர். 28க்கு பார்த்தீங்கன்னா இஃப் த வால்யூம் ஆஃப் அ கியூப் இஸ் 64 சென்டிமீட்டர் கியூப் தென் இட்ஸ் சைடு இஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப்னா 64. அப்போ வந்து அதோட சைடு என்னவாக இருக்கும்? ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 28க்கு ஆப்ஷன் ஏ 4 தான் வரும். ஸோ நான் ஏன்னா 4 பவர் ஆஃப் கியூபு